எல்லாருமே சொன்னாங்க காத்திருந்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டு நிலவரம் காத்திருந்தால் ரெண்டே 2000 ரூபா நோட்டு தான் கிடைக்கும். ரொம்ப நேரம் பேங்க் வாசலில் காத்து கிடந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வர்றதுக்கு நிறைய பேருக்கு லேட் ஆகிருக்கும் இல்லையா. நண்பர் பிரசன் அவர்கள் இன்றைக்கி காலையில் எனக்கு கால் பண்ணார். இந்த மாதிரி பழைய வண்ணாரப்பேட்டை அப்படின்னு என்னுடைய படம் வந்து இசை வெளியீட்டு விழா. பிரசன் அவர்கள் வந்து சன் தொலைக்காட்சியில் இருந்தே அவர் எனக்கு தெரியும். இப்போ அவர் கூட ஒரு படம் நடிக்கும்போது ரொம்ப ஒரு நல்ல நடிகராக அவரை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த படத்துக்கு வரும்போது முதல் நாள் காட்சி சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் மாதிரி பயங்கரமான ஒரு கூட்டம். இந்த தியேட்டர் உள்ளே வர முடியல. இங்கே வந்து பார்த்தா சேர காணோம். கழுத்தில் யாரோ கரிசி போட்டு வச்சுருந்தாங்க. நைஸாக நகர்த்திட்டு அப்படியே உட்கார்ந்தேன். ஒரு பாடல் வெளியீட்டு விழாவுக்கு இவ்வளவு எதிர்பார்ப்புகள் ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னா அந்த படத்தினுடைய வெற்றி வந்து உறுதியாக்கப்பட்டு விட்டது அப்படின்னு தான் அர்த்தம். பாடல்களில் பார்த்தேன் நண்பர் பிரசன் அவர்கள் ஒரு சாயலில் தயவுசெய்து யாரெல்லாம் கபகபரில் சிரிக்கக்கூடாது சரியா. ஆரம்ப கால படத்தில் விஜய சேதுபதி எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கார். இப்போ தானே கேட்டுட்டோம். அதனால் ஒரு நல்ல எதிர்காலம் உள்ள நல்ல திறமையான ஒரு நடிகர் பிரசன் அவர்கள். அதே போல் இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய சகோதரர் ரிச்சர்ட் அவர்களும் சரி, இன்னும் அதில் நடித்த எல்லா கலைஞர்களுக்குமே இந்த படம் ஒரு மிகப்பெரிய விசிட்டிங் கார்டாக, அதாவது விசிட்டிங் கார்டெலாம் ஏற்கனவே அவங்கள்ட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இது மிகப்பெரிய வெற்றி அப்படின்ற முத்திரை பதிக்கப்பட்ட ஒரு விசிட்டிங் கார்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த அளவுக்கு மாற்றம் இல்லை. கண்டிப்பாக பழைய வண்ணாரப்பேட்டையினுடைய 100வது நாள் வெற்றி விழாவில் மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.